அவரு அப்படி இருந்திருக்காரு, அந்த குடிக்காம சிகரெட் பிடிக்காம இருந்திருக்காரு. ஆனா அந்த காலகட்டத்துல ஒருவேளை எல்லாருமே தெய்வமா பார்த்து, இல்ல உடையில இருந்து அந்த பாவனையில இருந்து எம்ஜிஆர் காப்பி அடிச்சவங்க, ஒருவேளை ஒரு சிகரெட் பிடிச்சிருந்தாருன்னா, ஒருவேளை சரக்கு அடிக்கிற மாதிரி நச்சிருந்தாருன்னா எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏன்னா இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம சொல்றோம்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க ரஜினி வந்து சிகரெட் பிடிக்கிற ஒரு விஷயத்த வந்து எதுக்கு பெருசாக்குறீங்க, விஜய் சிகரெட் பிடிக்கிற விஷயத்த ஏன் பெருசாக்குறீங்கன்னா, மிரரிங்னு ஒண்ணு இருக்கு, மாஸ் சைக்காலஜி ஒண்ணு இருக்கு. ஏன்னா நீ மாஸ் மீடியம்ல இருக்க, நீ ஒரு வெகுஜன சினிமா, வெகுஜன மீடியம் ஊடகம் சினிமா, அதுல இருக்க விஷயத்த ரஜினி ஹேர் ஸ்டைல் வந்துச்சுல்ல, அப்ப ரஜினி ஹேர் ஸ்டைல் வருது, நதியா கொண்ட வருது, ஆண்கள் வந்து சீக்கிரம் இன்ஃபுளுன்ஸ் ஆகப்படுவாங்க. அப்போ ஒரு காலகட்டத்துல அவங்க சினிமால பாக்குற அந்த ஒழுக்கமான ஒரு ஆண் அப்படிங்கிறத, ஒழுக்கமான ஆண் வந்து குடிக்காதவன் ஒழுக்கம் எல்லாம் கிடையாது, இப்ப நம்ம அதை கூட பிரிச்சு சொல்லணும். பட் இந்த பழக்கம் இல்லாத ஒரு ஆண் வந்து உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் ஒரு ஐடியலிஸ்டிக்கான ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் இருக்காரு.